ஹலோ நண்பர்களே! இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லயே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அத மொத பார்த்துடுவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ எபிசோட் 31 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்ததும் நம்ம ஒத்தரசாவ வந்து ரொம்ப கோவமா ஜாக்கி பையன வந்து பார்த்துட்டு, "டேய் மருமகனே! நீ ஏன்டா வந்து இந்த மாரி வந்து பண்ணிட்டு போன? நம்ம எல்லாருமே வந்து ஒரே குடும்பம் தானே! அதுவும் நீயும் வந்து இந்த குடும்பத்துல ஒருத்தன் தானே! நீ ஏன்டா இப்படி வந்து பண்ணிட்டு போனேன்னு?" சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்து நம்ம ஒத்தரோசா வந்து கேட்கறத பார்த்தோன்னே, உடனே ஜாக்கி பையன் வந்து ஷாக்கா அவங்க அத்தைய வந்து பார்த்துட்டு, "ஆமா, அத்தை வந்து இப்போ வந்து என்ன சொன்னாங்க? இந்த குடும்பத்துல ஒருத்தன் என்னையும் வந்து சொன்னாங்களா? அப்போ வந்து அவங்க வந்து என்ன வந்து அவங்களோட மருமகனா வந்து ஏத்துட்டாங்களான்னு?" சொல்லிட்டு ஷாக்கா வந்து ஒண்ணும் புரியாத மாரி நம்ம ஜாக்கி பையன் வந்து பார்த்துட்டு இருக்கப்ப, ஒத்தரோசாவோட பொண்ணும் வந்து நக்கலா அவங்க அம்மாவ வந்து பார்த்துட்டு, "அம்மா, இப்போ வந்து உன்னோட மருமகன வந்து திட்டிக்கிட்டு இருந்த, எல்லாம் வந்து சரியா போயிடுச்சான்னு?" சொல்லிட்டு நக்கலா வந்து கேட்கறத பார்த்தோன்னே, நம்ம ஒத்தரோசாவ வந்து அவளோட பொண்ண வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே ரொம்ப கூலா வந்து டீ குடிச்சிட்டு இருப்பா. பார்த்தா அவளோட பொண்ணையும் வந்து பனிஷ்மெண்ட்ல வந்து நிக்க வச்சிருப்பா. இவங்க 3 பேருமே வந்து அந்த பவுல வந்து தூக்கிக்கிட்டே வந்து நிக்கிறத பார்த்தோன்னே, உடனே ஒத்தரோசாவ வந்து சிரிச்சுக்கிட்டே, "சரி, சரி, இனிமே இந்த பனிஷ்மெண்ட்ட வந்து என் பொண்ணு வந்து பார்த்துப்பா. அவ வந்து இந்த பனிஷ்மெண்ட்ல வந்து இருக்கட்டும். நீங்க 2 பேரும் வந்து நிம்மதியா வந்து உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க, போ மருமகனேன்னு" சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து கூலா வந்து சொல்லிட்டு அவ பாட்டு வந்து உள்ள போயிட்டுருப்பா. இத பார்த்தோனே உடனே நம்ம ஜாக்கி பையனும், ஹாங் பையனும் வந்து ரொம்ப சந்தோஷமா, "ஐ ஜாலி ஜாலி! நம்ம வந்து பனிஷ்மெண்ட் இனிமே வந்து அனுபவிக்க வேணாம். நம்ம வந்து கிளம்பலாம்ன்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து சந்தோஷமா வந்து கிளம்பி போற எல்லாத்தையும் வந்து ஒத்தரோசாவோட பொண்ணு வந்து பார்த்துட்டு, "அடே வீணா போனவனே! நீலாம் வந்து என்னோட தம்பியாடா? நான் வந்து உனக்காக வந்து பேசினா, நீ வந்து எனக்கே வந்து பனிஷ்மெண்ட் வந்து குடுத்துட்டு, நீ பாட்டு வந்து ஜாலியா வந்து கிளம்பி போயிட்டுருக்க. டேய் இருடா! என்னையும் வந்து காப்பாத்திட்டு போடான்னு" சொல்லிட்டு அக்கா வந்து கோவமா வந்து கத்திக்கிட்டு வந்து அங்கேயே வந்து பனிஷ்மெண்ட்ல வந்து உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹாங்கோட தம்பி வந்து எதுவும் வந்து பேசாம ஒத்தரசாவோட வீட்டுக்கு வந்துட்டு அவங்க கிட்ட வந்து அவங்க அப்பாவோட பாக்ஸை வந்து கொடுத்துட்டு அவன் பாட்டு வந்து எதுவும் வந்து பேசாம அமைதியா வந்து போவான். இது எல்லாத்தையும் வந்து ஒத்தரசா வந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு உள்ள வந்து அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அதுல வந்து ஹாங்கோ தம்பியோட அம்மா வந்து ஒரு லெட்டரை வந்து எழுதியிருப்பாங்க. அந்த லெட்டரை வந்துட்டு நம்ம ஒத்தரசா வந்து ஓப்பன் பண்ணி படிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த லெட்டர்ல வந்து அப்படி என்ன எழுதியிருப்பாங்கன்னா, "என்னை வந்து மன்னிச்சிடுங்க ஒத்தரசா, இவ்வளவு நாள் நீங்க வந்து உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து எழுதின லெட்டர் எல்லாத்தையும் வந்து நான் தான் எந்த லெட்டரையும் வந்து உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுக்க விடாம அவரையும் வந்து படிக்க விடாம வந்து பார்த்து பார்த்து வந்து வச்சிருந்தேன். அது மட்டும் இல்ல, உங்களையும் உங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் வந்து பார்க்கணும்னு அவர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஆனா வந்து கடைசி வரைக்கும் அவரை வந்து எங்கேயும் வந்து போக விடாம நானே வந்து அவரை வந்து என் பக்கத்துலேயே வந்து வச்சிருந்ததுனால அவர் வந்து கடைசி வரைக்கும் உங்க யாரையும் வந்து பார்க்காமலே அவர் வந்து செத்து போயிட்டாரு. உங்களை வந்து பார்த்தா நீங்க வந்து மன்னிப்பீங்களான்னு சொல்லி பயந்து பயந்தே கடைசி வரைக்கும் அவர் வந்து வாழ்க்கை ஃபுல்லா என் கூடயே வந்து இருந்துட்டாரு. எல்லா பிரச்சனையும் காரணமே நான் தான். என்னை வந்து மன்னிச்சிடுங்க ஒத்தரோசா, நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேன். என்னை வந்து மன்னிச்சிடுங்கன்னு" சொல்லிட்டு ஹாங்கோட தம்பியோட அம்மா வந்து மன்னிப்பு லெட்டர் வந்து எழுதியிருக்கிறத பார்த்தோன்னே, உடனே ஒத்தரோசாவ வந்து எல்லாத்தையும் வந்து படிச்சு பார்த்துட்டு ஒவ்வொரு திங்ஸையும் வந்து அந்த பாக்ஸ்ல இருந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த பாக்ஸ்ல வந்துட்டு ஒத்தரோசாவோட மேரேஜ் ஆல்பம் வந்து இருக்கும். அது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஒத்தரோசா வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப பொறுமையா ஒத்தரோசாக்கு பின்னாடி வந்துட்டு, "அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து கேட்கவும் ஒத்தரோசா வந்து கோவப்படாம ஜாக்கி பையனை வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே, "டேய் மருமகனே, இங்க பாருடா, இந்த கல்யாண ஆல்பத்துல வந்து நான் வந்து பார்க்க வந்து ரொம்ப கியூட்டா இருக்கேன்ல, நீயே வந்து பாரு, நான் வந்து அழகா தானே இருக்கேன்னு" சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே ஜாக்கி பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, "அத்தை, நீங்க வந்து எப்பயுமே வந்து பார்க்க வந்து கியூட்டா தான் இருப்பீங்க. அதுவும் இல்லாம நீங்க வந்து என்னோட அத்தையில, அதான் என்ன மாதிரியே வந்து பார்க்க வந்து ரொம்ப கியூட்டா அழகா இருப்பீங்கன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே ஒத்தரோசா வந்து சிரிச்சுக்கிட்டே, "போதும் போதும், என்னை வந்து புகழ்ந்ததெல்லாம் போதுண்டான்னு" சொல்லிக்கிட்டே வந்துட்டு ஒத்தரோசா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே, "எனக்கு நல்லா ரொம்ப ஞாபகம் இருக்கு. அவரு கூட வந்து மேரேஜ் ட்ரெஸ்ல வந்து நான் இருக்கிறப்ப, இவர் தான் வந்து என்னோட ஹஸ்பண்ட். நான் வந்து இவர் கூட தான் வந்து கடைசி வரைக்கும் வந்து வாழப் போறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா வந்து அவரோட வந்து கடைசி வரைக்கும் என்னால இருக்கவே முடியலன்னு" சொல்லிட்டு நம்ம ஒத்தரோசா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து சொல்றத பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் வந்துட்டு, "அத்தை, நீங்க ஏன் அப்படி வந்து நினைக்கிறீங்க? உங்க ஹஸ்பண்டுக்கு தான் உங்க கூட வந்து வாழவே வந்து சான்ஸ் இல்ல. அவர் தான் வந்து வருத்தப்படணும். நீங்க வந்து ரொம்ப ஜாலியா வந்து இதுக்கப்புறம் இருங்க அத்தைன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே ஒத்தரோசா வந்து சிரிச்சுக்கிட்டே ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு, "டேய் மருமகனே, நான் வந்து அவரையும் வந்து மன்னிச்சுட்டேன். உனக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நீ இதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் வந்து பண்ணப்ப எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை நினைக்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குடான்னு" சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து சொல்றத பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் வந்துட்டு, "அத்தை, நீங்க இப்ப என்னை வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களோட மருமகனா என்னை வந்து ஏத்துக்கிட்டீங்களே, எனக்கு வந்து அதுவே வந்து போதும்தான்" சொல்லிக்கிட்டே வந்துட்டு ஜாக்கி பையன் வந்து ஒத்தரோசா வந்து பாசமா
வந்து கட்டிப்பிடிக்கவும், அவளும் வந்துட்டு அத்தையா வந்து பாசமா வந்து கட்டிப்பிடிச்சிட்டு இருப்பா. இதை எல்லாத்தையும் வந்து அவளோட பொண்ணு வந்து பார்த்துட்டு, "அட கடவுளே! இங்க நடக்கிற கூத்த வந்து என்னால வந்து நம்பவே முடியல. இதெல்லாம் வந்து நிஜமா என்னன்னு கூட தெரியல. உலக அதிசயமா இருக்கே! என்னோட அம்மா வந்து அவங்களோட மருமகன வந்து மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க போலயேன்னு" சொல்லிட்டு ஒத்தரசாவோட பொண்ணு வந்து ஒத்தரசாவ பார்த்து கிண்டலா வந்து சொல்றத பார்த்தோனே, உடனே ஒத்தரசாவ வந்து சமாளிக்கிறதுக்காக, "யாரு? இவன யாரு வந்து நான் எப்போ வந்து மன்னிச்சேன்னு" சொல்லிட்டு நம்ம ஒத்தரசாவ வந்து சமாளிக்கிறத பார்த்தோனே, உடனே ஜாக்கி பையனும் வந்துட்டு, "அத்தை, இப்பதான் என்கிட்ட வந்து ரொம்ப நல்ல அத்தையா பாசமா வந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதுக்குள்ள உங்க பொண்ண வந்து பார்த்தோனே என்கிட்ட வந்து ரொம்ப கோவமா வந்து பேசுற மாரி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மறுபடியும் உங்க விளையாட்ட வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா? போங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து கோச்சிக்கிறத பார்த்தோனே, ஒத்தரசாவோட பொண்ணும் வந்து சிரிச்சுக்கிட்டு, "சரி சரி விடுடா. அம்மா எப்பவும் வந்து இப்படி தானே வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து சரியான லூசு தான். நீ வந்து அதெல்லாம் வந்து கண்டுக்காத. ஆமா இது என்ன பாக்ஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரசாவோட பொண்ணு வந்து சொல்லிட்டே வந்து அந்த பாக்ஸ வந்து எடுக்க வர்றத பார்த்தோனே, உடனே ஒத்தரசா வந்து ரொம்ப கோவமா அவளோட பொண்ணோட கையில வந்து ஒரு அடிய போட்டுட்டு, "ஏண்டி அடுத்தவங்களோட பொருள எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கேட்டு எடுக்கணும்னு கொஞ்சம் கூட உனக்கு வந்து மேனஸே இல்லன்னு" சொல்லிட்டு ஒத்தரசா வந்து திட்டுறத பார்த்தோனே, உடனே அவளோட பொண்ணு வந்து ரொம்ப கோவமா, "அம்மா நீ வந்து ரொம்ப ஓவரா தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க. அதுவும் இல்லாம என்னமோ இந்த உலகத்திலேயே உன்கிட்ட தான் இந்த பொருள் இருக்கிற மாரி ஓவரா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கன்னு" சொல்லிக்கிட்டே வந்துட்டு பக்கத்துல இருக்க ஜாக்கி பையன வந்துட்டு, "இந்தா உன்னோட அருமை மருமகன நீயே வந்து வச்சுக்கோன்னு" சொல்லிட்டு வேகமா வந்து தள்ளி விடவும், ஜாக்கி பையனும் வந்து சோபால வந்து விழுறத பார்த்தோனே ஒத்தரசா வந்து ரொம்ப கோவமா வந்து முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, அப்பதான் மேனேஜர் பையனும் வந்து அவனோட பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள வருவான். அதுவும் வந்து ஒத்தரசா வந்து பார்த்துட்டு, "அத்தை வணக்கம். இப்ப வந்து நாங்க 2 பேரும் வந்து ஹனிமூனுக்காக வந்து வெளிய வந்து ஊர் சுத்த போறோம். அதுவும் இல்லாம நெக்ஸ்ட் மந்த் எங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து பண்ணிக்கலாம்னு நாங்க வந்து ஒரு ஐடியால இருக்கோம். அதனால என்னோட மாமியார் அத்தை, நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னு" சொல்லிட்டு மேனேஜர் பையன் வந்து கேட்கறத பார்த்தோனே, ஒத்தரசாவும் ஜாக்கி பையனும் வந்துட்டு, "என்னது மேரேஜான்னு" சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கா வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் 4 மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஹாங்கும் ஜாக்கி பையனும் வந்து சிரிச்சு சிரிச்சு வந்து கொஞ்சிக்கிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு அவங்க அண்ணியும் மேனேஜரும் வந்து சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஒத்தரசாவ வந்து பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி வந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கப்ப, அப்ப ஜாக்கியோட அக்கா வந்துட்டு இங்க நடக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு, "டேய் என்னடா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து எதுக்கு இங்க வந்திருக்கோம்? நம்ம எல்லாரும் வந்து சந்தோஷமா வந்து குடிக்கணும் தானே வந்திருக்கோம். அப்போ வாங்கடா நம்ம வந்து சந்தோஷமா வந்து குடிச்சு பார்ட்டிய வந்து என்ஜாய் பண்ணலாம்னு" சொல்லிட்டு ஜாக்கியோட அக்கா வந்து சொல்றத பார்த்தோனே, எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஜாலியா வந்து குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஜாக்கியோட அக்காவ வந்து சிரிச்சுக்கிட்டே, "டேய் நான் எதுக்கு இங்க வந்தேன்னு தெரியுமா? என்னோட தம்பி, அதான் என் ஜாக்கி பையன் வந்து படம் வந்து எடுத்தான்ல, அது வந்து சக்சஸ் ஆகப்போகுது. அத நினைச்சு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காக தான் நான் வந்து பார்ட்டி பண்றதுக்காக செலிப்ரேட் பண்ண வந்தேன். அதுவும் இல்லாம இவங்க 2 பேரும் வந்து புதுசா வேற வந்து கல்யாணம் பண்ண போறாங்களா, அத நினைச்சாலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கும் சேர்த்து வந்து நம்ம வந்து செலிப்ரேஷன் பண்ண தான் வந்திருக்கோம்னு" சொல்லிட்டு அக்கா வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து சொல்றத பார்த்தோனே, எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியா, "ஆமா ஆமா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு" ஜாலியா வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஒத்தரசா வந்து இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு, "நானும் வந்து எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அதுவும் இல்லாம என்னோட செல்ல மருமகனுக்கும் வந்து சேர்த்து வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அவன் வந்து என்னோட ஹாங்கு பையனுக்கு வந்து நல்ல பொண்டாட்டியா மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கு வந்து நல்ல மருமகனாவும் இருக்கான். அவன் வந்து வீட்ல வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்து பார்த்து வந்து பண்ற எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட மருமகனை நினைச்சு நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு" சொல்லிட்டு ஒத்தரசா வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து சொல்றத பார்த்தோனே, உடனே ஹாங்கு பையனும் வந்துட்டு, "அம்மா நான் வந்து உங்க பையன் தானே, அதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மருமகனை வந்து கொண்டு வந்தேன். என்னோட செலெக்ஷன் எப்படி இருக்கு? நீங்க வந்து என்னதான் வந்து பாராட்டணும்னு" சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து சொல்றத பார்த்தோனே, நம்ம ஒத்தரசா வந்து சிரிச்சுக்கிட்டே, "சரி சரி நீ வந்து நல்ல பொண்டாட்டியை தான் இந்த வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்திருக்க. அதுவும் இல்லாம இவ வந்து என்னோட செல்ல மருமக யாருன்னா அது நம்ம ஜாக்கி பையன் தான்" சொல்லிட்டு ஒத்தரசா வந்து சொல்லவும், நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப சந்தோஷமா பாசமா ஒத்தரசா வந்து பார்த்துட்டு, "ஆமா நீங்க சொல்ற மாதிரி என்னோட செல்ல அத்தை வந்து இவங்க தான். எனக்கு வந்து இவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும்னு" சொல்லிக்கிட்டே வந்துட்டு ஜாக்கி பையனும் வந்து ஒத்தரசாக்கு வந்து பாசமா வந்து முத்தம் கொடுக்கவும், ஒத்தரசா வந்து சிரிச்சுக்கிட்டே, "சரி சரி நம்ம வந்து இப்ப எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்ல, இந்த சந்தோஷத்தை வந்து நம்ம வந்து போட்டோவா எடுக்கலாம் வாங்கடான்னு" சொல்லிட்டு ஒத்தரசா வந்து சொல்லவும், எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா ஃபேமிலி போட்டோ எடுக்கிறதோட இந்த எபிசோடு மட்டும் இல்ல, இந்த டிராமாவே வந்து முடிகிறது நண்பர்களே. இதுவரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற எல்லா நண்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோ உங்களால தொடர்ந்து பார்க்க முடியும் நண்பர்களே. நீங்க எனக்காக லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னோட வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட்ல போகும். அதனால ப்ளீஸ் எனக்காக வந்து லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த டிராமால வர எந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்றதே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. நெக்ஸ்ட் புது டிராமால வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.